அவங்க ஆளுக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனித்தனியாக ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்னடா? ஆமாடா, அவங்க திரும்பி கலராஜ் போனாங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒத்துமலைன்னு சொல்லி நம்ம கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணி போடுவாங்க மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் இளவு விண்ணாலும் 7.5 எழுக்கிறாங்க, கல்யாணம் விண்ணாலும் கரைச்சலை கூட்டுறாங்க. என்ன தாண்டா பண்ணுறது? ரொம்ப நாளாக அவன் யோசிச்சு வச்சுருந்ததை பேசிட்டாயா. இந்த வருஷமும் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு வையன், சுத்துப்பட்டில் உள்ள அத்தனை கிராமத்துக்காரன்னு நம்ம ஒன்றத்துக்கு உதவாதவங்க நினச்சி நம்ம மூஞ்சில காரி துப்பிடுவாங்க மாப்பிள்ள. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ற கம்பெனி வருஷத்துக்கு 33,000 அனிமல்ஸை கருணை கொலைங்கிற பேர்ல கொன்னுகிட்டு இருக்காங்க. நாட்டில் தடை பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இதை போய் தடை பண்றானுங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ண சொல்லுங்கப்பா. நடத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒருத்தனும் வரமாட்டானுங்க. தடுக்கிறதுக்கு நான் மட்டும் ஆள் கிளம்பி வந்துருவானுங்க. கவர்மெண்ட்டே நடத்தலான்னாலும் இவன மாதிரி ஆளுங்க விட மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரவங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன லாபம் இதில்? நாம என்னத்த கண்டா? காவேரியில் தண்ணி திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இன்ன வரைக்கும் நடைமுறை கொண்டு வரல. ஆனால் இதை மட்டும் உடனே நடைமுறை கொண்டாண்டாங்கப்பா. என்னையா பெரிய கொடுமையா இருக்கு? 300 கிலோ மாட்டு மேல 60 கிலோ மனுஷன் 2 நிமிஷம் அணைஞ்சா பெரிய தப்பாம்ல? ஆமாப்பா, இந்த போட்டாரோட தலைய இனிமே ஜல்லிக்கட்டு நடத்தினாப்ல தான். எல்லாம் கூடி ஒரு நேரத்தில் இப்படி பொசுக்கு நிப்பாட்டாங்களப்பா. அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போவே தாடிக்காரன் சும்மாவா சொன்னேன், இது உச்ச நீதிமன்றம் இல்லை மன்றம்னு. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. என்னப்பா வடிவேலு, ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சுட்டாங்களாம்ல? சோறு ஊற பொம்மி வச்சுப்பட்டு காளையை அங்கே சொல்றதுக்கு இருக்கேன்ப்பா. எனக்கு குடிக்க கஞ்சிருக்கா இல்லையா? அந்த காளையை ஒரு வரையும் வச்சதில்ல. ஓம்பாடு ஒப்பான் பேசிக்கிருக்கா. நம்ம ஊரில் இவனுங்களாவது ஜல்லிக்கட்டு நடத்திடுவாங்க, அதை பார்த்துலாம் நினச்சா கடைசியில் இப்படி ஆகி போச்சப்பா. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்க இருந்தது. பாருங்க, வாடியை கூட கட்டிட்டான். ஆனால் அதுக்குள்ளே இப்படி தடை பண்ணிட்டாங்களே. இங்கே விவசாயத்திலிருந்து கடலில் மீன் பிடிக்கிறது வரைக்கும் பிரச்சனைன்றது சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான். மற்றவன் நமக்கு என்னன்னு ஒதுங்கி நிற்கிறான். எப்போ இப்படி பிரச்சனையை பிரித்து பார்க்கறத விட்டுவிட்டு நாமெல்லாம் ஒன்று சேர்றோமோ அப்போதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். இன்னைக்கு விளையாட்டுக்காக ஒன்று சேர்ந்துட்டா நாளை எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று சேர்ந்துருவோம் தான் நம்மளை பிரிச்சே வச்சிருக்கானுங்க. எங்கேயோ இருக்கிறவங்க வந்து தடை வாங்குறான்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஒத்துமை இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்திருந்தா 1.5 லட்சம் பேர் சாவரப்ப நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருப்போமா? காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குறவன் இருக்கேன். அப்படித்தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட ஆளுகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஒரு இனத்தையே அழிச்சு விட்டாங்கப்பா. அட நீ வேற, இன்னைய வரைக்கும் அடிமையத்தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அழிக்க நினைக்கிறது ஜல்லிக்கட்டை மட்டும் இல்ல, நம்மளோட கலாச்சாரத்தை. 1000 வருஷமா நம்ம ரத்தத்துல ஊறி கலந்த ஒரு விஷயத்த 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆரம்பிச்ச அமைப்பு தடுத்து நிறுத்துறான். இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து மானத்தை மறைக்க போடுற துணி வரைக்கும் அவன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம அடையாளத்தை இழந்துட்டு வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கான தடையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியதில் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கைது செய்தனர். போராட்டம் பண்றவனுங்க ஓரமா போய் பண்ண வேண்டியதானே? ரோட்ல வந்து பண்ணி ஏன்டா எங்க தாலியா இருக்கிறீங்க? எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, உனக்கு அறிவு வேண்டாம்? சொல்லு தம்பி. நம்ம ஊர் பசங்க ஸ்டேஷன்ல வச்சு விழுந்துட்டு இருக்காங்கனே, அத வீடியோ எடுத்துறேனே, அனுப்பிடுவா. கைது செய்யப்பட்ட சத்திரப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் போலீசாரால் தாக்கப்படும் வாட்ஸ்அப் வீடியோ காட்சி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இது தமிழர்களின் பெருமையை மீண்டும் மீண்டும் உலகுக்கு பறைசாற்றும் போராட்டமாக கருதப்படுகிறது. பார்க்கலாம் பொறுக்கியாரடா மன்னா
சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுவேன். ஏய் உண்மையை சொல்றா இல்லனா கட்டி வச்சு உரிச்சு போய் பாத்துக்க. இவங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள நாம மண்ணா போயிடுவோம் போல. சார் யாரை கட்டி ஸ்டேஷன் கூட்டு வந்தீங்க? சாரி சார். அப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க சார். நீங்க அடிச்சதை எவனோ வீடியோ எடுத்து வெளியே விட்டுருக்கான். முதல்ல ரிலீஸ் பண்ணியா? சரிங்க சார். வெள்ளக்கிரதாக்காரன் நல்லவே போல மாப்ள. அம்மா ஏண்டா உனக்கு ஜட்டி போடுற பழக்கம் இல்லையாடா? ஏய் நீ எப்படி பார்த்த? நாங்கள் மட்டும் பார்க்கல, உலகமே பார்த்துருச்சு. ஒருத்தர் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். ஏண்டா இதையெல்லாமாடா வீடியோ எடுத்து போடுவீங்க? கருமண்டா. டேப்பா இப்போ எங்கடா போகிறீங்க? அடுத்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஐயா நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் போங்க, பொட்டாச்சிக்கும் போங்க. போகிற வழியில் என்ன ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போயிடா சாமி. இதுக்கு மேலே என்னால் உதவ வாங்க முடியாரா? இவன் ஜல்லிக்கட்டு நடத்துகிறேன்ற பேரில் என்ன காவு வாங்கிடும்டா டே. ஆட்சியில இருந்தவங்க காசை வாங்கிட்டு கண்ட இடத்துல கையெழுத்து போடுறதுனால தானே இன்னைக்கு கண்டவெல்லாம் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். கச்சத்தீவு எழுதி வச்சுட்டு மீனவங்களை சாகடிச்சாங்க. இப்ப மீத்தன் எடுக்கிறேன்னு சொல்லி விவசாயிகளை சாகடிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கொண்டு வர திட்டத்துல கூட பாகுபாடுதாயா. மீத்தன் எடுக்கிறதுக்கு மட்டும் இங்க இடம் இருக்கு, ஆஸ்பத்திரி கட்ட இடம் இல்லையா? என்னைக்கு கல்வியும் மருத்துவமும் அரசாங்க கையில முழுசா போய் சேருதோ அன்னைக்குதான் இந்த ஊர் உருப்படும், நாடு உருப்படும். கால மாட்டுக்காக இவ்வளோ பிரச்சனை போயிருக்கு. இந்த எருமாடெல்லாம் எங்கே போயிட்டு வருதுங்க? ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ கூட்டம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாப்ல. ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கூட்டம் உள்ளடா. நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தையும் மனசுல இருந்த கோவம்டாது. அதனால தான் போராட வீதிக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த கூட்டத்தை கலைக்க போலீஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மாப்ள, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தலைவா இருக்கிற போராட்டம் தான் எந்த முடிவு இல்லாமல் கலைஞ்சு போகும். இது எந்த தலைவனும் இல்லாத போராட்டம். கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். டேய் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயினுக்குது. எங்கடா போயிட்டு வரீங்க எல்லாரும்? மூஞ்செல்லாம் ஒரு லிப்டிக் கரையாகுது. போலீஸ் அடிச்சிட்டாங்க மாப்ள. 5 பேரை சேர்ந்து போனா அடிக்க தான் செய்வாங்க. தனித்தனியா போய் அப்ரோச் பண்றோம். அங்க என்னமோ காலமாட பிடிக்கிறமா இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. வீரனே வீரனே விரட்டி செல்லடா, தோழனே தோழனே உரைக்க சொல்லடா, நாளைய காளைகள் நாங்கள் தானடா, ஓரிடு பார்க்கலாம் பொறுக்கியாரடா, மண்ணாலே உண்டான கூட்டம் தான் கொம்பாலே, தோல்வி ஏனடா வீழாதே, வீரம் கொண்ட மண்ணில் ஒன்று சேர்ந்து முட்டும் காலை நாளை நாங்கள் தானடா. ஜல்லிக்கட்டு நடத்த பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து தமிழக சட்டமன்றத்தில் சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பத்திரப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்க இருக்கு. இனிமேலாவது எல்லாரும் அப்புறம் என்னப்பா எல்லாரும் கலந்து போங்க. ஹேய் நிறுத்து. என்ன சொல்ல போற? பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்ல போற அதானே? போடா, தம்பியை பார்க்க எம்ஜிஆர கருப்பா பார்த்த மாதிரியே இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது? ஆமாயா. ஏப்பா ரத்னனை செஞ்சு முடிக்கிற காரியத்தை மழை செஞ்சு முடிச்சிட்டானப்பா. நீ வேற இன்னும் 2 பேர் உசுரோட இருக்காங்க. அவங்க விட்டுருவாங்களா? ஜல்லிக்கட்டுக்காக ஒன்னா சேர்ந்து போராடிட்டா எல்லாம் சரியா போச்சா? இந்த ஜாதி வெறி எத்தனை உசுரை பழிவாங்க போது பாரு. இந்த பாருங்கப்பா, நாளை மறுநாள் சல்லியட்டுன்னு சொல்லி நம்ம ஊர் கமிட்டி சார்பாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் சுத்தபத்தமாக இருங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த கறி சாப்பிட்ற வேலையெல்லாம் நிறுத்தி வைங்க. இப்படி சொல்லிட்டு போய் நீ தான் ஆளானுப்பா. நீ எங்களை சொல்றியாக்க போகல போ. என்ன மாமி சொல்ற? கரெக்ட் தானே? ஜெயிலேருந்து வார்டன் மாதிரி கால் பண்ணாரா? நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒன்று ரிலீஸ் ஆகிறானா?
நாளைக்கு காலைல தான்டா அவன் ரிலீஸ் ஆகிறான்னு சொன்னேன். அதான் மாப்பிள்ள எனக்கு புரியல. நைட்டே வெளியே வர வச்சு அடிச்சு தூக்கிருக்காங்கடா. எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது மாப்பிள்ள. சந்தான பண்ணின ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து எங்கே வச்சு மாச்சரில போய் பாருங்க. சரிம்மா, சரி எந்திரி. அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னது நீங்கள். போனவர் வீட்டுக்கு போனமா தான் திரும்பி வந்தார். எங்கள் அப்பாவை கொண்டவனை நீங்கள் மட்டும்தான் ஜெயிலில் பார்க்க போயிருக்கீங்க. இப்போ இங்கேயும் வந்திருக்கீங்க. அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அப்பா கொலைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. யோ, மாட்டுக்கு கரகம் முடிச்சா கட்டுத்தறிக்கு சூடு போடுற கணக்கா நீ என்னைய சந்தேகப்படுற? அன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வர சொன்னது நான் தான். ஆனால் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? என்னங்க பட்டையார் ஃபோன் பண்ணாருங்க. குருமூர்த்தி தம்பி ஐயா மலைச்சாமி அண்ணன் யாரை வெட்டி கொண்டுட்டாங்களாங்க. ஏய், சும்மா கத்திட்டு இருந்தீங்கன்னா அம்பட்டு பேத்து மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளி விடுவேன். பேச பாருங்க. நீங்க என்னையா சொல்றீங்க? இங்க பாருங்க சார், எங்க ஆளுங்க எந்த பிரச்சனையும் இல்ல. தங்கச்சங்கிலியை பரிசு அறிவிச்சதுனால எங்க ஆளுங்க மாட்ட பிடிச்சாங்க. அதுக்கு எங்க அண்ணன் அறுத்து போடுவாங்களா? ஏய், அறுத்து போடணும்னு நினைச்சு முடிச்சுக்க. உங்க அம்பட்டு வந்து அறுத்து போட்டுருவோம். ராத்திரில வந்து செஞ்சுட்டு போறாங்க. பொண்டுவீங்களா? டேய், என் தம்பியை கொண்டவங்க எவனையும் நான் உயிரோட விட போறதில்லடா. இனிமே நீ தூங்குற போது கூட உன் கழுத்துல தலை இருக்கான்னு தடவி பார்த்துக்கிட்டு தான் தூங்கணும். போடணும்னு நினைச்சு நான் உன்னையே தான் போட்டிருப்பேன். உன் தம்பியே இல்லை, ஒத்தையில போறவங்கிட்ட வித்தை காட்டுறதுனாங்கன்னா ஏப்ப சப்ப நினைச்சியா? நீங்களே மாத்தி கத்திக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ணிட்டு வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சார், என்ன சார் இது? ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்ததுக்கு வேடிக்கை பார்த்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் பண்ண சொல்றீங்க? 2 பேர்த்த வெட்டி கொண்டுட்டாங்க. விஷயம் எஸ்பி வரைக்கும் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க உங்க ஊருக்காரங்க ஒன்றும் பண்ணல விடுங்கன்றீங்க. அவங்க 2 பேரும் எங்க ஆளுங்க ஒன்றும் பண்ணல அவங்கள விடுங்கன்றாங்க. கேஸ் போட்டே ஆகணும் சார். இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா நான் அன்னைக்கே சொன்னேன். கண்ட பிள்ளைகளை ஜல்லிக்கட்டில் சேர்க்க வேணாம். இந்த ஆளும் சேர்த்தேன். உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க நினைச்ச பாருங்க. என்ன சொல்லுவியா? சரி, உங்க 2 பேரால தான் ஊரே துண்டுபட்டு கிடக்குது. கேஸ் எல்லாம் வேணாம் சார். ஜல்லிக்கட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னு கலெக்டருக்கு தெரிஞ்சா இனிமேல் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள தேர் திருவிழான்னு எதுவுமே நடத்த முடியாது சார். மாடு முட்டி தான் செத்தான்னு கேஸ் எழுதிருக்கீங்க. எங்க போயிட போறானுங்க? இங்க தானே இருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம். டேய், யார காவு கொடுத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு எனக்கு தெரியும்டா. போயா, எல்லாம் திருந்தவே மாட்டேன். யோ, சேர்க்கிற மாதிரி சேர்த்து அத்து விட்டல. இனிமே ஊருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நிக்குது. நாங்க கைத்த போட சொல்லிடுறப்பா. பாத்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் பண்ணாம வீடு வச்சிருங்க. ஐயோ, டயர் உட்காந்துருச்சே. ஆணியா எவன் போட்டிருக்கான் தெரியலையே. அண்ணே, ஆணியை போட்டிருக்காங்கண்ணே. ஒத்தப்பன கருப்பனாக ஓடக்கர ஐயனாக ஊரு மக்க மத்தியில ஒசந்து நின்னவரே, புடம் போட்ட தங்கம் உன்ன பொசுக்குனதாரே,
வந்து நிமிஷம் கூட சுத்தல பாரு. எங்க பிள்ளைய கருகண்டா நீ பொறக்கணும் கற்கண்டா. வானம் பார்த்த பூமி காத்த மதுரை வீரா. ஏங்கா இன்னும் என்ன நடக்கணும் இங்கேயே உட்காந்துருக்குற? உன் புருஷன் நடந்தது உனக்கும் உன் பிள்ளைங்க நடக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க்கா. நீங்கள் என் கூட மலேசியாக்கே வந்துருங்க. எவன் எதிரியும் தெரிஞ்ச ஊரில் கூட வாழ்ந்துடலாங்க்கா. எதிரியும் எவன் தெரியாத ஊரில் எப்படிக்கா வாழ்றது? நீங்கள் மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் 2 வருஷமாக கேஸ் நடந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கொலை கேஸில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்கறக்காக தான் ஜெயிலுக்கு போனேன். அவன் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியை சந்தித்து பேசினேன். உங்கள் அப்பாவை அவன் கொலை பண்ணலையாம், வேற யாரோ பண்ண கொலைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் ஜெயிலுக்கு போயிருக்கானே என் பொண்டாட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்கறக்காக தான் வந்தேன். அவனையும் கொண்டுட்டாங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருங்கிற பயத்தில் உங்கள் அப்பாவை கொண்டு வந்தால் இவனையும் கொண்டு இருக்கணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், போயிட்டோம். அப்பா கொலைகேஸை டீல் பண்ண போலீஸ்கிட்ட போய் விசாரிச்ச மாப்பிள்ள. வாழைத்தாறு வெட்டுற அருவாளை வச்சு இடது கையால் வெட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணேன்னு இவன் போய் சரண்டர் ஆகிட்டான். கேஸ் ஒன்றும் போச்சு. வாழைத்தாறு வெட்டுற அருவான்னா குருமூர்த்தி ஆளுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இடது கை பழக்கம் உள்ளவன் நம்ம ஊர்லேயே நொட்டாங்கை மலைச்சாமி மட்டும்தான். டேய், லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிட்டு எவிடன்ஸ் விட்டு போகிறதுல பழைய டெக்னிக்டா. இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாரையா சந்தேகப்படுறது? வெட்டு குத்துன்னு ஆன பிறவும் ஊர் ஒன்றா இருக்கணும்னு அவங்க கேஸே கொடுக்காம போயிருக்காங்க. அவங்க என் அப்பாவை கொள்ள வாய்ப்பே இல்லை. வராத டேய், வராத. ஒத்தாலாம் போய் என் அப்பாவை கொள்கிற அளவுக்கு என் அப்பா ஒன்றும் கோலை இல்லை. என் அப்பா வீரத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் அவரை கொண்டிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஏன் மேட்டுப்பட்டி வழியாக போகணும்? ஜல்லிக்கட்டில் அவுத்து விட்ட மாடு மேட்டுப்பட்டியில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனாரியா? அன்றைக்கி சாயந்தரமே காலை வீட்டுக்கு வந்துருச்சு. நான் தானே பிடிச்சி காட்டினேன். அப்போ காலை மேட்டுப்பட்டியில் இருக்குன்னு யார் சொன்னா? தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நீங்க தான் கைத்தை போட சொல்லிக்கிறப்பா. பார்த்துக்கிறேன், பிரச்சனை எதுவும் பண்ணாமல் வீடு வச்சிருங்க. அப்போ பெருமாளுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா மாமா? அவ்வளோ தம்பி, அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி இந்த போகத்துக்கு அந்த விதையை நட்டு தான் பார்ப்பேன். நிறைய விளைஞ்சா நமக்கு தானே லாபம். அண்ணே, இன்னைக்கு நம்ம லாப கணக்கு பார்த்தா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நடு ரோட்டில் நிற்கும். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் காசுக்காக கணக்கு பார்த்துருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு கஞ்சிக்காக எவன்ட்டையா கையேந்து நின்றுட்டு இருந்திருப்போம். நிலம் இல்லாதவனுக்கு தானே நிலத்தோட அருமை தெரியும். லாப கணக்கு பார்க்குறதுக்கு இது வியாபாரம் இல்லைண்ணே, விவசாயம். ஏறா வர மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நேரத்தை பார்க்குறியே, மனசுக்கு ஒப்பாத காரியத்தை கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டாப்ல. ஆனால் அதுக்கெல்லாம் அவன் உங்கள் அப்பாவை கொண்டு இருப்பான்னு எனக்கு தோணல மாப்பிள்ள. இன்னும் என்னப்பா யோசிக்கிறீங்க? ஊருக்குள்ள எவனையாவது கொண்டு ஜாதி கலவத்தை துண்டலான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை ஊரே ஒத்துமையாக சேர்ந்து நடத்த ஜல்லிக்கட்டை நிறுத்தி இவங்களை எப்படா பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா? இத்தனையும் செஞ்சவனை அப்பன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. சை டேய், எதுல ஐக்கியத்தனம்? பெரிய மனுஷனா வாழணும்னா உண்மையா நேர்மையா உழைச்சி சம்பாதிக்க முடியும். திருட்டுத்தனமா பண்ணா தாண்டா வாழ முடியும்.
ரத்னவேலு பின்னாடி நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு நானும் ஒரு பெரிய மனுஷன் தானு தெரிஞ்சேன். இந்த ஊர்ல ஒரு பயம் மதிச்சானா? இல்லையே. ரத்னவேலு என்னமோ நல்லவன் தான். கோயில் நிலத்தை எவனுக்கும் ஓசியில பிரிச்சு கொடுக்காத, அதோட அருமை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவன் கேட்கல. போன வருஷம் கோயில் குத்தகை பணமே இன்னும் தரல. கேட்டா இந்த வருஷம் வெள்ளாம போட்டு தரேன்றானுங்க. கொடுக்கறதே கொஞ்சம் காசு, அதுவும் 4 தவணையா தராங்க. இதெல்லாம் சரியா வராது தம்பி. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்து ஊர்ல 2-3 பார்ட்டிங்க கோயில் நிலம் எல்லாத்தையும் குத்தகை கேட்கறாங்க. நல்ல காசு உள்ளவங்கப்பா. குத்தகை பணம் கூடுதலா தரான்றாங்க. இந்த பரதேசி பயல்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டு அவன் எப்படியே தெரிய வேண்டியிருக்கு. தரிசா கிடந்த நிலத்தை உழுது மழை தண்ணி பார்த்து விதைச்சு இன்னைக்கு பொண்ணாக்கி வச்சிருக்கிறது அவங்க தானே. தண்ணி இல்லைன்னா என்ன செய்வான்? இதில் வர வருமானத்தை வச்சு தான் கல்யாணம், காது குத்து, சீமந்தம், குழந்தை பிறப்பு, சாவுச்சல வரைக்கும் அதை மட்டும் தான் நான் நம்பியிருக்கான். அதையும் பிடிக்கிட்டா என்ன பண்ணுவான்? பிச்சை தான் எடுக்கணும். சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். இந்த வருஷம் வரைக்கும் தான் குத்தகை. இனி உழுதவனுக்கே நிலம் சொந்தம். இருக்கிற எல்லா நிலத்தையும் பிரித்து பட்டா போட்டு கொடுக்குறது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஜல்லிக்கட்டு முடிஞ்சவொடனே வேலை அதுதான். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. காசு பணம் தான் முக்கியமாக இருந்தால் என்னைக்கோ பிளாட் போட்டு வித்துருக்கலாமே. நான் என்ன எனக்காகப்பா சொன்னேன்? கோயில் வருமானத்துக்காக சொன்னேன். சாமிக்கே சக்கரை பொங்கல் படைக்கிறதா இருந்தாலும் அவன் உழுதா தானே மாப்பிள்ள முடியும். நல்லவன் எவனும் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதான் மேலே போகட்டும்னு அனுப்பி வச்சேன். நல்லது செஞ்சானு ரத்னவேலுக்கு என்ன இந்த ஊர்ல கோயிலா கட்டிட்டாங்க? சாதி கலவரத்தை என்ன நானா தொடுனேன்? ஏற்கனவே சாதியால பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவனுங்க 2 பேரும் ஒண்ணு சேராம நான் பாத்துக்கிட்டேன். வந்தவங்க யாரு என்னன்னு தெரியல. உங்களை என் ஊர்ல வச்சு போட்டாங்கன்னா நாங்க தான் கொண்டுன்னு சொல்லி சாதிகளை வராயிடும். அதான் தடுத்தேன். மலைச்சாமி, நீங்க என் தம்பியை கொல்லலைங்கிறது இப்பதாயா எனக்கு புரியுது. நீங்க அண்ணனை கொண்டு இருந்தா நான் தான் செஞ்சேன் சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் பயப்பட ஆள் கிடையாது. உன்னையும் என்னையும் மோத விட்டு ஒருத்தர் ரத்தம் குடிக்காம பாரு. அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அவன் அவனுக்கு மரியாதை வேணும். வாடியில துண்டு சுத்தணும்னு நினைக்கிறானே தவிர எவனாவது ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானா? சாதி பேரை சொல்ற எவனாவது ஒருத்தன் தான் சாதிக்காரனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா? எங்க சொல்லு பாப்போம். பேருக்கு 4 நல்லது செஞ்சுட்டு 10 கெட்டது செஞ்சா இந்த முட்டா பயல்களுக்கு தெரியவா போகுது? இங்க நான் நேர்மையானவனு எவனும் சொல்ல முடியாது. என்னை விட அயோக்கியனுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். செய்யற தப்பு வெளியில தெரியாத வரைக்கும் பூரா பயல்களும் யோக்கியம்தான். அது மட்டும் இல்ல, ரத்னத்தை கொண்டதும் அவன் தான். என்ன சொல்ற பங்காளி? இன்னும் அவனை உயிரோட வச்சிருந்தா நம்ம நிறைய பேர்த்த காவு கேட்பேன். என்ன வண்டியா? ஏய் கிளம்புடா. ஒரு நிமிஷம். என் அப்பாவை கொண்டது அவன் தான் தெரிஞ்சும் நான் இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கேனா ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு தான். ஜல்லிக்கட்டை நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க நடத்தினாலும் எனக்கு சந்தோஷம் தான். யார் தலைமையில் நடத்துறது முக்கியம் இல்ல. ஜல்லிக்கட்டை ரத்னவேல் மாப்பிள்ளை பேர்ல தான் நடத்துறான். இந்த வாட்டி மேட்டுப்பட்டி ஆளுகளை வாடியில துண்டு சுத்துறாங்க. என்னடா சொல்றது? நம்ம ஊர் வாடியில் நின்று காலை சுத்துதுன்னா அதை வளர்த்த மனசு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா வாடி போயிருந்த நம்ம வாடிக்கு இப்பத்தாயா உசுறு வந்திருக்கு. ஆமா ப்ரோ, யார் ப்ரோ அவனுங்க? கூட்டி வச்ச குப்பையில வெளில கொட்டுனுக்குறானுங்க. வாடி வாசல் ரெடி பண்றாங்க. வாசலா? கதுவே காணா. ஐயோ, இப்போ எதுக்கு ப்ரோ திருநூறு ஆயிடுச்சுங்க? அப்புறம் பங்காளி, நேற்று பஞ்சாயத்துக்கு அப்புறம் நம்ம பெருமாள் ஆலய காணா. எங்கனையாச்சும் ஓடி போய் ஒளிச்சிருப்பாங்க. என்ன இவ்வளவு பண்ணவன் அம்புட்டு சோலவமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட மாட்டான். எதிரிய எதிர்த்துன்னு நடிக்கிறதுக்காக ஒன்றும் கருணை இல்ல. சகனி பைய ஒளிஞ்சிருந்ததே அடிப்பான் பாரு. நம்ம வாஸ்தவம் தான். மாப்பிள, ஒரு சும்மா ஒன்று வந்துட்டு பாரு. டேய் துரை, கோயிலுக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய், கோயில் மாட்டேங்க காணுடா. ஏய், சத்தம் அங்கிட்டு கேக்குதுடா. வாடா வாடா வாடா.
தர்ற மாடு போடுற அந்த மாட்டை. அப்பா எனக்கு ஒரு கிழமை மாட எங்க மாறுநாட்டு கருப்பு மாடா மாறுநாட்டு கருப்பு மாடா மாறுநாட்டு கருப்பு மாடா. வந்து ஒவ்வொன்னா உருவ ஆரம்பிச்சதுமே உன்னை போட்டுக்கணும்டா. வெறும் பயத்தை மட்டும் காட்டினது தப்பா போச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட நினைச்சியோ? நான் நடத்தாத இந்த ஜல்லிக்கட்டை இனிமே இந்த ஊர்ல எவன் நடத்துவான்னு பாத்துருவோம்டா. என் அப்பனை கொண்டது நீ தான் தெரிஞ்ச உடனே உன்னை சல்லி சல்லியா நறுக்கி போட்டிருக்கணும். ஆனா நீ இப்ப சாவக்கூடாது. என் அப்பா இடத்துல இருந்து நான் நடத்துற ஜல்லிக்கட்டை நீ பார்த்துட்டு தான் சாவணும். விடிஞ்சா நீ சேர்த்து வச்சிருக்க பணம், செல்வாக்கு, தலைவன்ற பேர் எல்லாம் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என் அப்பா முன்னாடி கையை கட்டி நின்னியோ அதே மாதிரி இந்த ஊர் முன்னாடி நீ கூனி குறுகி நிப்ப. நீ இல்ல இனி எவன் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. ஒன்னையும் சேர்த்து உன் வம்சத்துல எவனாச்சும் ஆம்புலன் இருந்தா வந்து தடுத்து பாடுறா. ஊர்ல இருக்கிற பெரிய தலைக்கட்டுல ஒருத்த வாடியில செத்து கிடந்தா எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துவேன்? நான் நடத்தாத ஜல்லிக்கட்டை இந்த ஊர்ல எவனுமே நடத்தக்கூடாது. சந்தோஷமா அந்த ஜல்லிக்கட்டு பாப்பா. எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன்னு தெரியாதுப்பா. நான் சாவங்களும் எப்படியாவது நடத்தி காட்டியிருந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு நமது சத்திரப்பட்டி, சீவப்பட்டி, மஞ்சப்பட்டி, மேட்டுப்பட்டி, குளமங்கலம் இந்த 5 ஊர் பஞ்சாயத்தினர் இணைந்து நடத்தும் மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. என்ன 3வது டோக்கன் போடுற? இப்போ ஆடி வாசல்ல ஒரு வயே இருக்க மாட்டேன். என் மாடு ஆள் நிறைய இருந்தா நின்று சுத்தப்படும். 100வது டோக்கன் போடியா? என்ன மாப்ள அப்புறம் என்னாச்சு? ஒருத்தன் ஆண்ட பரம்பரைன்றான், ஒருத்தன் ஆளை போறோன்றான்.
முதல்ல எல்லாம் மனுஷனா இருப்போம்டா. வாழும்போது தான் இருந்தாலும் நல்லவனாக வாழலை, சாகும்போது அது கெட்ட பேர் இல்லாமல் சாப்பிட்டுமே. நீ ஜல்லிக்கட்டை நடத்தியா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். மலைச்சாமி மேலே ஏறி வாப்பா. நமது கோயில் காலை வாடி வசூலியாக அனுபவம். தயவு கூர்ந்து மாடுபிடி வீரர்கள் அனைவரும் தெரியாதனமா கூட கோயில் காலையை பிடிச்சிப்பாங்க, கையை வெட்டி போவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒத்துமையான ஜல்லிக்கட்டு எங்கேயும் நடத்திக்க கூடாது.